திரு செல்வராஜ், ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை, மாநிலம் முழுவதும் 12 பாலியல் சம்பவங்கள் குற்றங்கள் ஒரே நாள்ல நடக்குதுங்கிறது பெண்கள் மத்தியில ஒரு அச்சத்தை ஏற்படுத்தாதா? மாநிலத்துடைய சட்டம் ஒழுங்கு குறித்து மக்களுக்கு ஒரு அதிருப்தி? பெண்கள் மத்தியில் மட்டுமில்லை, ஒட்டுமொத்த சமூகமே அதை நினைச்சு வருத்தப்பட வேண்டிய, கவலைப்பட வேண்டிய செய்தி தான். அதில் மாற்றுக்கருத்து எதுவும் இருக்கா? இல்லை. சமீபத்தில் வந்த ஆய்வின்படி பணி செய்கிற இடங்களில், பொது இடங்களில் பெண்கள் பாதுகாப்பான இருக்கக்கூடிய நகரங்களில் சென்னை தான் முதலிடம் பெற்றது. அதையும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும். இரண்டும் இருக்கிற பொழுது இப்படி பாதுகாப்பாக உள்ள நகரங்களில் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நடக்கிறது என்பது விவாதிக்கப்பட வேண்டிய ஒன்பது. யார் அது தவறு செய்திருந்தாலும், யார் எந்த அது காவல்துறையோ இல்லை நீதிமன்றங்கள் பெயில் கொடுக்காம விடுவிக்கிறதோ, இதற்கு எந்த சூழல் காரணமாக இருந்தாலும் அந்த சூழலை பற்றி நிச்சயமாக நாம் விவாதிக்க வேண்டும் என்பதில் மாற்றுக்கருத்து. ஆட்சியாளர்கள் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு தான் எதிர்கட்சிகள். இல்லை, இயல்பாகவே பொறுப்பு அவங்களுக்கு தானே வரும். நீங்கள் ஏற்றுக்கணும்னா மேடை ஏறி நான் இதுக்கு நான் தான் பொறுப்பு, இதை நான் பொறுப்பை ஏற்றுக்கிறேன்னு யார் சொல்ல? இல்லை, அப்படி சொல்லலை. அமைச்சர் பாலியல் புகார்களை வைத்து அவதூறு பரப்புறது தொடர்கதையா இருக்கு. இபிஎஸ்க்கு இல்ல, பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அவதூறு செய்யறாரு. நடவடிக்கை எடுக்கிறதுனால தான் குழந்தைகள் தைரியத்தோடு புகார்கள் கொடுக்குறாங்க. பாஜகவுக்கு ராஜ விசுவாசம் காட்டுவதற்காக, மடை மாத்துவதற்காக அவர் இப்படிலாம் பேசுறாரு. இல்லை, அவர் சொன்ன 2 விஷயங்களை நீங்க எடுத்துக்கணும். மற்றதில் அரசியல் இருக்கிறது. எதிர்கட்சி தலைவர் இந்த வேலையை தான் செய்யணும். அவர் செய்த நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். அவர் சொல்லுவதில் எவ்வளவு உண்மை இருக்கிறது என்பதை நாம் அலசி பார்க்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை. அதில் 2 விஷயங்கள் அமைச்சர் ரகுபதி சொல்லியிருக்காங்க. ஒன்று எந்த இது மாதிரி குற்றங்கள் வந்தாலும் விரைந்து நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு அதற்கான வரிசைப்படுத்தி காரணங்களையும் கொடுத்து ஒரு அமைச்சருக்குரிய பொறுப்போடும் சொல்லியிருக்காரு. எதிர்கட்சி தலைவர் என்ன நோக்கத்தோடு இதை எடுத்து வைக்கிறார்? ஒட்டுமொத்த தமிழ்நாடே இப்படி இருக்கு, அரசாங்கம் பொறுப்பேற்றுக் கொள்ளணும் என்று வைக்கிற பொழுது சமூக குற்றங்கள் தான் நடந்த பிறகு நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோன்றார். ஆனா எதிர்கட்சிகள் எதிர்பார்ப்பு நடக்காம தடுக்கணும். இல்ல, நடக்காம தடுக்கிறதுக்கு அதில் சமீபத்திலே ஒரு ஆய்வு வந்திருக்கிறது. உங்களுக்கு தண்டனை கொடுக்குறோம், போக்சோ சட்டங்கள் வந்திருக்கிறது. அதுக்கு பிறகு புதுசாக சட்ட மசோதாக்கள் கொண்டு கடுமையாக்கி இருக்கிறோம். குற்றங்களை தண்டிப்பதற்காக கடுமையான தண்டனைகள் வந்ததற்கு பிறகு எவ்வளவு குற்றங்கள் குறைந்திருக்கிறது என்பதற்கான தரவுகள் இதுவரைக்கும் எந்த ஆய்வுக்கும் உட்படுத்தப்படவில்லை என்பதை நீங்கள் பார்க்கணும். இரண்டாவது, சமீபத்தில் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸுங்கிற ஆகஸ்ட் 2024 ஒரு ஆய்வறிக்கை கொடுத்துருந்தாங்க. நீங்கள் அதையும் நம்ம கணக்கில் எடுத்து நம்ம இந்த இடத்துல விவாதிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த ஆய்வறிக்கையிலே இந்தியாவிலே 151 எம்எல்ஏ எம்பிக்கள் மீது பாலியல் குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் சுமத்தப்பட்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 4800 எம்எல்ஏ, 4800 எம்பி அவருடைய இந்த தேர்தல் நேரத்தில் பிராமண பத்திரம் தாக்கல் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதில் இருக்கிற குற்றங்களை எடுத்து ஒரு ஆய்வு செய்திருக்காங்க. எல்லா கட்சியும் சேர்ந்தவங்களும் எடுத்து ஆய்வு பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த குற்றங்கள் நடப்பது என்பது சட்டம் கடுமையாக இல்லை, அதனால் நடக்கிறது. இல்லை, காவல்துறை தங்களுடைய பணியை சரியாக செய்யவில்லை, முறையாக அதை அவர்கள் அந்த குற்றங்களை தடுத்து நிறுத்துவதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறை என்ன பண்ண முடியும் கேட்டீங்கன்னா, ஒரு குற்றவாளி, அறியப்பட்ட குற்றவாளிகள் லிஸ்ட் இருக்கும், ரவுடி லிஸ்ட் கையில் இருக்கும். எல்லா காவல்துறை அதிகாரிகள்ட்டையுமே அது இருக்கும் அந்தந்த காவல் நிலையங்கள்ல எனக்கு தெரிஞ்ச வரை. அவர்களை தொடர் வாட்ச் பண்ணுறதும், அவர்கள் மீண்டும் அந்த குற்றச்செயலில் ஈடுபடாமல் இருப்பதற்கான வாய்ப்புகளை காவல்துறை பெற்றிருக்கிறது. ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்திலே ஒரு ஆசிரியர் செய்கிற குற்றம் இருக்குது பார்த்தீங்களா, ஆசிரியர்கள் மாணவிகளுக்கு பாலியல் கொடுக்கறது இப்போ சமீப காலமாக நம்ம நிறையா வரிசையாக வந்துக்கிட்டு இருக்கு. அது ரொம்ப கவலைப்பட வேண்டிய செய்தி. பயிற்றுவிக்கிற ஒரு ஆசிரியரே இப்படி ஒரு மாணவியிடம் நடந்து கொள்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. அதற்கு அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா, குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவருடைய கல்வி தகுதி, இதை விட ஒரு கொடுமையான சட்டம் கொண்டு வந்துவிட முடியாது, கல்வி தகுதியை நாங்கள் விலக்கி வைப்போம் என்று அரசாங்கம் முடிவெடுத்திருப்பது என்பதும், தமிழ்நாடு அரசாங்கம் இதை கவனிக்கலையா, இதை ஒழுங்கா முறையாக தடுக்கணும் தானே எதிர்பார்ப்பு. இல்லை, அது உண்மைதான். அது குற்றங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது, பாலியல் குற்றங்கள் என்பது நீங்க ரொம்ப விரைவாக பேச வேண்டும் என்று சொன்னால் குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். ஆணாதிக்க சிந்தனை இருக்கு பார்த்தீங்களா, ஆண் திமிர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆணவம் நான் எதையும் செய்வேன் என்கிற மனப்பான்மை இந்த சமூகம் ஆண்களுக்கு குடும்பத்திலிருந்தே வழங்கி வர்றாங்க. நான் என்ன வேணா செய்வேன், வேலை பார்க்குற இடத்துல உயர் அதிகாரிகள்,
பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள், பணியிடங்களிலே பெண்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனைகள், இதெல்லாம் இந்த ஆணாதிக்க சிந்தனையினால் வருகிறது தவிர அந்த ஆணாதிக்க சிந்தனையை குறைப்பதற்கு நிறைய சமூக திட்டங்கள், நிறைய கூட்டங்கள். அரசுக்கான அக்கௌண்டபிலிட்டி, காவல்துறைக்கான அக்கௌண்டபிலிட்டி இல்ல காவல்துறை நான் தான் சொல்றேங்களே, குறிப்பிட்டு ஒரு சில மனித ஒழுக்கமா இது சுருங்கிறாத குற்ற நடவடிக்கைகள், குறிப்பிட்ட குற்ற நடவடிக்கைகள் மட்டும்தான் காவல்துறை முன்னெச்சரிக்கை எடுக்க முடியுமே தவிர இப்படி பாலியல் குற்றங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு பள்ளிக்கூடத்துல, ஒரு ஊர்ல, ஒரு கிராமத்துல நடக்கிற குற்றங்கள் தெரிந்ததற்கு பின்னால் பண்ணலாம். நம்ம நண்பர் பொன் வில்சன் சொன்ன செய்திகளை நம்ம கவனத்தில் எடுத்துக்காம இருக்கக்கூடாது, அதை எடுத்துக்கத்தான் வேணும். ஆனால் அந்த வாதங்கள் மட்டும் இதற்கு ஒரு நிறைவான ஒரு வழியை கொடுத்து விடுமா, வாசலை திறந்து விடுமா என்று இல்லை. காவல்துறையினரும் தவறு செய்கிறார்கள். காவல்துறையில எஃப்ஐஆர் பதிவு பண்ணாம குற்ற வழக்குகள் வந்ததற்கு பிறகு எத்தனை அதிகாரிகள் முறையாக அதை கையாளலன்னு சொல்லிட்டு வெளியிலே தெரியாம முடிந்து போன பஞ்சாயத்துக்கள் இருக்கிறது. வெளியில் தெரிந்து அந்த காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்து நம்ம பார்த்திருக்கோம். கட்ட பஞ்சாயத்துக்கள் காவல்துறையிலும் நடக்கிறது. அதை இல்லாம இல்ல, அதை மறுக்கவும் முடியாது. ஒரு 5000 காவல் நிலையங்கள்ல ஒரு 5 காவல் நிலையங்கள் நடக்கிறது என்பதை தவிர்க்கப்பட வேண்டும். அதுவே ஒரு ஒட்டுமொத்த குற்றத்திற்கான சூழ்நிலையே அதுதான் காரணம். அரசியல்வாதிகள் உள்ள போறது காரணம் சொல்றது ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன். நீங்க சமீபத்தில் நம்ம ஒரு சாமியார் ஒருத்தர் வட இந்தியாவில் கைது செய்யப்பட்டார். பாலியல் வன்முறை பெண் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டார். அவருக்கு பிறந்த நாள் வரும்போதெல்லாம் 1 மாதம் பெயில் கொடுக்குறாங்க, ஜாமீன் கொடுக்குறாங்க. இப்போ இந்த தேர்தல் நேரத்தில் அவருக்கு பீகாரில் எலெக்ஷன் தேர்தல் நேரத்தில் அவருடைய செல்வாக்கு இருக்கிற ஒரு 5 பாராளுமன்ற தொகுதிகளுக்காகவே கிட்டத்தட்ட 44 நாட்கள் அவருக்கு ஜாமீன் கொடுத்து உட்கார வச்சு விட்டுருக்காங்க. இது போன்றதொரு நடவடிக்கைகள், ஒரு அரசாங்கமே அதற்கு துணை இருக்கிற ஒரு சூழ்நிலைகள், அரசியலை மையப்படுத்தி இது குற்றங்களை தடுக்க நினைக்கிற சூழ்நிலைகளை முதலில் மாற்ற வேண்டும். இதை தடுப்பதற்கு என்பது சட்டங்கள் எவ்வளவு கடுமையானாலும் அதற்கான தரவுகள் நம்மிடம் இல்லை. குடும்பத்திலிருந்தே அந்த ஆண் பெண் பாலின சமத்துவம் என்பது பயிற்றுவிக்கப்பட வேண்டும். இது இன்னும் வேகமாக எடுத்து செல்ல வேண்டிய கட்டத்தில் தான் நம்ம இருக்கோம்.